வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம உலகம் முழுக்க பேசப்படுற ஒரு முக்கியமான நிகழ்வு அயோத்திய ராமர் கோயில் பிரதிஷ்டை, பிரான் பிரதிஷ்டா அப்படின்னு மத்திய அரசால் அதற்கு பெயர் சூட்டப்பட்டுள்ளது. இது ராம் ஜென்ம பூமி கமிட்டி, ராம் கோவில் கட்டுவதற்கு ஒரு கமிட்டி அமைச்சு இந்த கோயில் கட்டமைக்கப்பட்டு இருக்கிறது. இந்த கோவிலோட உயரம் கிட்டத்தட்ட 160 அடி, 3 தளங்களா இருக்கு. கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர் அப்படின்னு 3 தளங்களாக கட்டப்பட்டிருக்கு. ஒரு பிரம்மாண்டமான கோவில். இது ஒரு கிட்டத்தட்ட 3 ஏக்கர் பரப்பளவில் இந்த கோவில் கட்டப்பட்டிருக்கு. அது ராமர் கோயிலுக்கு கொடுத்த நிலத்துல 3 ஏக்கர் பரப்பளவில் இந்த கோவில் கட்டப்பட்டு இருக்கிறது. இந்த கோவில்ல என்ன முக்கியம்னு கேட்டீங்கன்னா, இது பாலக ராமர் கோவில். அதனால இந்த கோயில் பிரதிஷ்டை அன்னைக்கு நமது மாண்புமிகு பாரத பிரதமர் திரு மோடி அவர்கள் திறந்து வைப்பார். பின்னர் நம்ம புரோகிதர்கள்லாம் சேர்ந்து அந்த பிரதிஷ்டை செய்வார்கள். அந்த பிரதிஷ்டை பாலகராமர் 51 இன்ச்சு உயரமுள்ள ஒரு பாலகராமர் சிலையை அங்கே பிரதிஷ்டை பண்ணுவாங்க. பிரதிஷ்டை பண்றதுன்றது என்னன்னா, அந்த வெறும் கல்லா இருக்கிற விக்கிரகத்தை அதற்கு தெய்வீக சக்தி கொண்டு வருவது தான் பிரதிஷ்டை பண்றது. இந்த நிகழ்வு வருகின்ற 22ஆம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு நடக்க போகிறது. இந்த விஷயத்துக்காக ஒரு கிட்டத்தட்ட 1000 முக்கியஸ்தர்களுக்கு நாடு முழுக்க அழைப்பிதழ் கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. அதுலேயே எதிர்கட்சி தலைவர்களும் உள்ளடங்கியவர்கள். இதுல மத தலைவர்கள், எதிர்கட்சி தலைவர்கள் எல்லாருக்கும் இந்த அழைப்புகள் கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா முக்கியமா எதிர்கட்சிகள் தலைவர்கள் எல்லாமே இந்த நிகழ்ச்சியை புறக்கணிக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஏன் புறக்கணிக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அவங்க 3 விஷயத்தை முன்வைக்கிறாங்க. முதல் விஷயம், இந்த ராமர் கோயில் முழுமையாக கட்டப்படவில்லை அப்படின்றது அவங்களுடைய ஆர்குமெண்ட். 2வது விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, இந்த சங்கராச்சாரியர்கள் 4 சங்கராச்சாரியர்கள் உள்ள பாரதத்தில் இருக்கிற 4 சங்கராச்சாரியர்களும் இந்த நிகழ்ச்சியை புறக்கணிக்கிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க. 3வது விஷயமா அவங்க என்ன முக்கியமா ஒரு காரணத்தை எடுத்து வைக்கிறது என்னன்னா, நமது பாரத பிரதமர் மோடி அவர்களால் திறந்து வைக்கப்படுவதால் அது ஒரு பாஜக நிகழ்ச்சி, அது தேர்தலை முன்னிட்டு நிகழ்த்தப்படுகிற ஒரு நிகழ்ச்சி அப்படின்றது அவங்களுடைய 3 விஷயங்களை எடுத்து முன்ன வைக்கிறாங்க. இதுல பாத்தீங்கன்னா மற்ற எதிர்கட்சிகள்லாம் சின்ன கட்சிகள், மாநில கட்சிகள், அவங்க ஒட்டுமொத்தமா அதுல வரப்போறது இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆனா காங்கிரஸ் கட்சிக்குள்ள பாத்தீங்கன்னா நிறைய முரண்பாடுகள் இருக்கு. ஏன்னா அந்த இந்த வருஷம் ஜனவரி மாதம் 15ஆம் தேதி அங்க உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற காங்கிரஸ் கமிட்டியில் உள்ள தலைவர்கள், மற்ற பிரமுகர் எல்லாமே ராமர் கோயிலை சென்று தரிசனம் செய்துவிட்டு வந்தாங்க. அதே மாதிரி நம்ம காங்கிரஸ் அரசு நடக்கின்ற மாநிலமான கர்நாடகாவிலையும் பார்த்தீங்கன்னா சித்தராமையாவுக்கு ஒரு 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 டென்ஷனான விஷயம். ஏன்னா இதை நாம் புறக்கணித்தால் இந்துக்களை எதிர்த்த மாதிரி ஆயிடுமோன்னு சொல்லிட்டு அந்த அரசாங்க கட்டுப்பாட்டில் இருக்கிற ஒரு 32,000 கோவில்களில் 22ஆம் தேதி சிறப்பு ராமர் பூஜை நடத்த வேண்டும் அப்படின்ற ஒரு அரசாணை பிறப்பித்திருக்கிறார்கள். ஸோ இது மாதிரியான ஒரு பெரிய குழப்பத்தில் காங்கிரஸ் கட்சி இருக்கு. ஆனாலும் அந்த அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ் அப்படின்னு முன்னெடுத்து வைக்கிறதுனால இவங்க இதை புறக்கணிக்கிறார்கள். இதை பத்தி பரவாயில்ல, இந்த கட்டி முடிக்காத விஷயத்துக்கு நம்ம வருவோம். இந்த கட்டி முடிக்காத விஷயம்னு சொல்றது 1951 திரு ராஜேந்திர பிரசாத் அவர்களால் சிவலிங்கம் சோம்நாத் கோயிலில் வைக்கப்பட்டது. அந்த பிரதிஷ்டை பண்ணி அந்த கோவில் எத்தனை வருஷம் ஆச்சு நான் கட்டி முடிக்கிறதுக்கு? 14 வருஷம் ஆச்சு. கிட்டத்தட்ட 1965 தான் அந்த கோயில் முழுமையாக கட்டப்பட்டு முடிக்கப்படுகிறது. இது காங்கிரஸ் கட்சி செஞ்சா பரவாயில்ல, பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருக்கும்போது செஞ்சா அது மிகப்பெரிய தவறு. 2வது விஷயமா அவங்க சங்கராச்சாரிகள் புறக்கணிப்பு அப்படின்னு சொன்னாங்க. சதானந்த சரஸ்வதி சங்கராச்சாரியர்கிட்ட ஒரு தொலைக்காட்சியில 2 நாள் முன்னாடி கேள்வியை முன்வைக்கிறாங்க. ஏன் நீங்க புறக்கணிக்கிறீங்க? அவர் சொல்றாரு, அன்னைக்கு என்னால அங்க போக முடியாது, ஆனா அதுக்காக நான் புறக்கணிக்கிறேன்றது விஷயம் கிடையாது, எனக்கு அந்த கோவில் பிடிக்கலன்றது கிடையாது. கண்டிப்பா ராமர் எல்லாருக்கும் சொந்தம், எனக்கும் கடவுள். அதனால நான் 22 தேதிக்கு பிறகு நான் கண்டிப்பா
போய் அந்த ராமரை தரிசனம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவங்க கிட்ட இன்னொரு கேள்வியை எடுத்து வைக்கிறாங்க. அதாவது பாரத பிரதமர் இதில் திறந்து வைக்கிறதுல ஏதாவது தப்பு இருக்கா அப்படின்னு. இல்லை, அங்கே இருக்கிற குருமார்கள் ஒத்துக்கிட்டா தப்பே கிடையாது. ஏன்னா நம்ம தேசத்தின் தலைவர் அவர் சென்று திறந்து வைப்பது தான் நியாயமான விஷயம் அப்படின்னு திரு சங்கராச்சாரியார் அவர்கள் முன்வைக்கிறார். இதை கேட்ட உடனே எதிர்கட்சிகள் என்ன சொல்றாங்கன்னா, நம்ம பாரத பிரதமர் ஈடியை வைத்து அவங்களுக்கு அழுத்தம் கொடுக்கிறார் அப்படின்னு. இது காலம்தான் பதில் சொல்ல வேண்டும். ஆனாலும் மக்களுக்கு ஒரு வேண்டுகோள், இது நம் இந்துக்களின் ஒரு மாபெரும் வெற்றி. கிட்டத்தட்ட 500 வருஷம் கழிச்சு இந்த ஒரு சர்ச்சைக்கு தீர்வு கண்டு அந்த இடத்துல கோவில் எங்க இருந்ததோ அதே இடத்துல ஒரு கோவிலை கட்டி பிரதிஷ்டை பண்ற ஒரு நன்னாள் ஜனவரி 22, 2024. அதனால எல்லாரும் நம்ம பாரத பிரதமர் சொன்ன மாதிரி அந்த 2 மணி நேரம் டிவியில டைரக்ட் டெலிகாஸ்ட் வரும், அதை பாருங்கள். இரவு நேரத்தில் எல்லார் வீட்டிலும் விளக்கேற்றுங்கள், ராமரை வழிபடுங்கள். ஜெய் ஹிந்த்.